பவுல் ஒரு சுவிசேஷகன். பவுல் ஒரு சுவிசேஷகன். அவன் பகல்ல போட்டு பெண்டை நிமித்துட்டாங்க. அடி வெளுத்தாச்சு. ராத்திரி போய் தூங்கலான்னு நினைச்சா அவருக்கு ஜோம் பண்ணதுக்கு யாருமே இல்லை, யாருமே இல்லை. இரவிலே அவரும் சீலாவும் என்ன செய்கிறாங்க? இரவிலே தேவனை நோக்கி ஜெபிக்கிறாங்க. இது பவுலின் ஊழியம். அதே நேரத்தில் பேதுரு சிறையிலே காக்கப்பட்டு வருகிறார். நாளைக்கு காலையில் அவருக்கு ஜட்ஜ்மெண்ட். நாளைக்கு காலையில் ஜட்ஜ்மெண்ட். யாக்கோபு சிறை சேதம் செய்யப்படுகிறார். இது யூதர்களுக்கு பிரியமாய் இருக்கிறது என்று கண்ட தோத்திரம் ஏரோது என்ன செய்கிறான்? பேதுருவை பிடிச்சு ஜெயில வச்சிட்டான். நாளைக்கு வெளியே கொண்டு வந்து ஜட்ஜ்மெண்ட். கண்டிப்பா நாளைக்கு கொல்ல போறாங்க. ஆனா பேதுருவுக்கு துணிவு தாங்க. ஹல்லேலூயா. பேதுருவுக்கு துணிதான். அந்த துணிவு தான் அந்த மனுஷனுடைய தைரியம். ஹல்லேலூயா. இயேசுவை நியாயம் விசாரிக்க அழைத்து செல்லும் பொழுது அவன் பின் செல்லுகிறான். அப்போ ஒரு இடத்துல பிலாத்து சொல்லுகிறார், உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டு, உனக்கு தெரியுமான்றான். வாயை கொடுக்கவே கொடுக்கிற அவற்றை போயா கொடுப்பனி. உடனே அவர் சொல்லுவார், யாரு? இயேசு, பரத்திலிருந்து உனக்கு அனுமதி வராத பட்சத்தில். என்ன தெளிவில்லை? நீ அதிகாரியாய் இருக்கலாம், நீ ராஜாவாய் இருக்கலாம், நியாயாதிபதியாய் இருக்கலாம், பரத்திலிருந்து உனக்கு அனுமதி வழங்கப்படாதது வரை. ஹல்லேலூயா. இவ்வளவு தெளிவில்லை மக்களே. ஆமென். பரலோகம் சொல்லாம தொட முடியாதுன்றாரே. இதை தூரத்திலே பின்பற்றி கேட்டது யார்? பேதுரு கேட்டார். இப்போ பேதுரு நல்லா தூங்குறார், நல்லா தூங்குறார். எப்படி இருந்திருக்கேன்னு நான் அடிக்கடி இதை இமேஜினேட் பண்ணி தானாகவே சிரிப்பேன் உட்கார்ந்து. நேரம் சரியாக 8:57. நான் சில நேரத்தில் பார்த்து சிரிப்பேன். எப்படியா உன்னால தூக்க முடிஞ்சது? எப்படி உன்னால தூங்க முடிஞ்சது? எவ்வளவு அழகா தூங்குறார். என்ன 16 பேர் சேவகர்கள் காத்து கொண்டிருக்க, தோத்தர வகுப்புக்கு 4 பேர், அப்படி 4 வகுப்பு, 4 போர் செய்வர்கள் இவனை அப்படியே பார்த்துட்டு நிற்கிறாங்க. நடுவில் என்ன செய்கிறார்? இந்த நடுவில் தூங்கி பழக்க முடியவர்கள் கிறிஸ்தவர்கள். அதனால தான் ஆலயத்தின் நடுவிலும் தூங்குகிறார்கள். ஒருவேளை அந்த ஆவியா கூட இருக்கலாம். ஆனா என்ன, நீங்க கோயிலில் இருக்கிறவர், அவர் சிறையில் இருக்கிறார். கிருபை கிருபை. ஆனா அந்த மனுஷன் தூங்குறார். ஆனா அந்த மனிதனுடைய எண்ணம், நான் இப்படி ஒண்ணு சிந்திக்கிறேன், அந்த இயேசு சொன்ன வார்த்தை இவருக்கு காதுகளில் விழுந்திருக்கும். பரலோகம் அனுமதித்தால் ஒழிய. நாளைக்கு எனக்கு விடுதலையா மரண தண்டனை அதெல்லாம் தெரியாது. ஆனா எது நடப்பினும் எங்கிருந்து அனுமதி உண்டாகணும்? பரத்திலிருந்து அனுமதி. அல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, சத்துரு உங்களுக்கு விரோதமாய், மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய், சூழ்நிலைகள் உங்களுக்கு விரோதமாய், பொல்லாப்பவன் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நின்றாலும் சரி, இதே மனம் நமக்குள் இருப்பதாக, பரத்திலிருந்து உனக்கு அனுமதி வழங்காம. இரண்டாவது துணிவு என்ன? அந்த மனுஷன் தனக்காக அழுகிற ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சிருந்தாங்க. ஆமென். சத்தமாமே, சத்தமாமே. தனக்காக அழுகிற ஒரு கூட்டத்தை உருவாக்கி வைத்திருந்தார். ஜெபிக்கிறவர்களை உருவாக்குகிறதை போல ஒரு ப்ரொடெக்ஷன் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது மக்களே. அல்லேலூயா. எனக்கு தெய்வம் கொடுத்த என் அன்பு பிள்ளைகளுக்காய் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன், நன்றி சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சமீபத்தில் ஒரு நாள் ஒரு பொது கூடுகை ஒன்றில் ஒரு தேவ ஊழியர் ஒரு வார்த்தை சொன்னாராம். நம்ம ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். நம்ம விசுவாசிகள் யாரும் நமக்கா ஜோம் பண்ண மாட்டாங்க, நம்ம தான் நமக்கா ஜோம் பண்ணணும் அப்படி என்ற வார்த்தை சொல்லி இருக்கிறார். இதை நம்முடைய திருச்சபையிலிருந்து ஒரு சில பிள்ளைகள் காதுகளில் விழுந்து விட்டது. அவர்கள் என்னிடத்திலே வந்து சில தினங்களுக்கு முன் சொன்ன ஒரு வார்த்தை, அது தவறுதானே, அது தவறுதானே. நம்முடைய குடும்பத்தின் சபையின் வளர்ச்சி நம்முடைய பிள்ளைகளின் கண்ணீர் தானே.
ஒரு போதகர் சொல்லி இருக்கிறார், அவங்க சபையின் அனுபவங்களாய் இருக்கலாம், ஆனா பொதுக்கூட்டத்தில் அவர் சொல்லிட்டார். இதை கேட்ட நமது பிள்ளைகள் சொல்லுகிறாங்க, இல்லையே, நம்ம இவ்வளவு தூரம் வளருகிறதற்கு நம்முடைய பிள்ளைகளின் கண்ணீர் தானே காரணம். எல்லா சபைகளிலும் அப்படி சொல்ல முடியாதே. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அது தப்பு தானே. பாஸ்டர் அம்மா என்கிட்ட வந்து சொன்னாங்க, அது தவறு தானே. நம்முடைய பிள்ளைகளின் ஜெபம் தானே நம்ம இதுவரைக்கும் கொண்டு வந்தது. அந்த வார்த்தை நாம் சொல்லக்கூடாது அல்லவா? இந்த பூமியில் நமக்கு கிடைத்த பெரிய பாக்கியமே நமக்கு தெய்வம் தந்த ஜெபிக்கிற பிள்ளைகள் தானே. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு இரவிலே உங்களை பார்த்து நான் தைரியமாய் சொல்லுவேன், ஆமென். அவைகளால் வேதம் சொல்லுகிறது, வால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். நான் அவர்களை ஜெபிக்கிறவர்களாக சொல்லுவேன். அவைகளால் தன் நம்பரா துணியை நிரப்புகிறவன் பாக்கியவான், நாணமடையாமல் உலை முகவாசலில் பேசுவான். அல்லேலூயா.